ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டெரிவேஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் ஃப்ரம் வாட்டர் வால்ஸ் கான்ஸ்டன்ட்டை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான சொல்யூஷனை வாட்டர் வால்ஸ் கான்ஸ்டன்டோட ஃபார்முலா P + A/V² V - B = RT இன் 1 மோலில் நம்ம எடுத்துக்கணும். அதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை பண்ணும்போது P வந்து V கூட மல்டிப்ளை ஆகும், B கூட மல்டிப்ளை ஆகும். அப்போது PV - PB அப்புறமா ப்ளஸ் போட்டு A வந்து V கூட மல்டிப்ளை ஆகும், B கூட மல்டிப்ளை ஆகும். அப்போ AB/V² - AB/V², இந்த RT வந்து உள்ளே வந்துடும். அப்போ -RT = 0. அப்போது V²க்கும் Vக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஒரே ஒரு V தான் இருக்கும். மல்டிப்ளை இன்ட்டு V²/P. அப்புறமா நம்ம V²/Pயில் இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போது V²/Pயில் மல்டிப்ளை பண்ணால் PV × V²/P மைனஸ் PB × V²/P ப்ளஸ் A/V × V²/P மைனஸ் AB/V² × V²/P மைனஸ் RT × V²/P = 0. அப்புறமா Pக்கு P கேன்சல், இந்த Pக்கு இந்த P கேன்சல். அதுக்கப்புறமா இந்த Vக்கு இந்த V² கேன்சல் ஆனால் ஒரு V வரும். இந்த V²க்கு இந்த V² கேன்சல். அப்புறமா இது எதுவும் கேன்சல் ஆகாது. அதுக்கப்புறமா V³ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் V³ இது அப்புறமா இதையும் மல்டிப்ளை பண்ணால் BV² ப்ளஸ் அப்புறமா AB/P மைனஸ் RT V²/P = 0. ஓகே. அதுக்கப்புறமா V³ - PB அப்புறமா ஆர்டராக எழுதணும். ஸ்கொயர் இருக்குது. அப்போ அந்த 2 ஸ்கொயர் இங்கே எடுத்துன்னு வந்துட்டு அப்புறமா ஆர்டராக எழுதி = 0. இதில் இருந்து நம்ம மைனஸை காமனாக வெளில எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா V² காமனாக வெளில எடுத்துட்டா PB ப்ளஸ், ஏன்னா மைனஸ் காமனாக எடுத்துட்டா ப்ளஸ் வந்துடும், ப்ளஸ் RT/P V² ப்ளஸ் அப்புறமா AB/P மைனஸ் AB/P = 0. அப்போது V³ மைனஸ் P ப்ளஸ் RTC/P எல்லாத்துலேயும் இப்போ C போட்டுடணும் எல்லாத்துலேயும். ஆனால் இது வந்து PC VC TC இருக்கிறதுனால C போட்டுடணும். V² மைனஸ் AB/PC மைனஸ் AB/PC = 0. இட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் A. நம்ம எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா V = VC, ஏன்னா வால்யூம் கிரிட்டிக்கல் வால்யூம் நம்ம எடுத்துக்கிறோம். அதில் V - VC, இந்த VC இந்த பக்கம் வந்தோன்னா -V = 0. இது நம்ம க்யூப் பண்ணிட்டு இதை நம்ம என்ன ஃபார்முலாவில் எழுதுனா A+B ஃபார்முலாவில் நம்ம இதை எழுத போகிறோம். இது எழுதிட்டோன்னா நம்மளுக்கு Bயோட வேல்யூ கிடச்சிட்டோம். டு கம்பேர் A அண்டு B, ஏவும் பியும் கம்பேர் பண்ணோம். ஏவை பார்த்தீங்கன்னா கூட நீங்கன்னா அது A+B³ தான் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் தான் இதை நம்ம எழுதிக்கிறோம். அப்புறமா Vக்கு V நம்ம என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாம். அப்போது மீதி இதுவும், அப்போ இதுனாது 3 - 3A²Bன்னு தான் இது இருக்குது. அதே போல் இங்கே இது இருக்கா. அப்போ இதையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் A அண்டு B இது இருக்கா. அதுக்கப்புறமா B + RTC/PC இது அதான் அந்த 2 ஃபார்முலாவும் எழுதிட்டு மைனஸ் கேன்சல், V²க்கு V² கேன்சல். அப்போ மீதி என்ன இருக்குது, இதுதான் Cயோட ஈக்குவேஷன். அதுக்கடுத்தது AB/PC = A 3V²C. அதே இதையும் நம்ம மல்டிப்ளை Vக்கு V கேன்சல். அப்போ மீதி A/PC = A/PC = 3VC². இது நம்ம D ஈக்குவேஷன் வச்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா AB/PC மைனஸ் AVC³ மைனஸ் இட் இஸ் கேன்சல். அப்போது V³ மைனஸ் டிவைடட் E × D. ஈயும் டியும் டிவைட் பண்ண போகிறோம். டிவைட் பண்ணால் VC³ 3VC² = AB/PC. இது நம்ம டிவைட் பண்ண போகிறோம். இந்த
3 டிவைட் பண்ணால் இது வந்து கீழே வந்து A/PCன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. கரெக்டாக? இது நம்ம மேலே எடுத்துன்னு போகும்போது PC × A நம்மளுக்கு ரெசிப்ரோக்கல் ஆகிடும். அப்புறமா இதுக்கும் இதுக்கு கேன்சல், இதுக்கு இது கேன்சல், ஏக்கு ஏ கேன்சல், பிசிக்கு பிசி கேன்சல், VC² VC³ கேன்சல்லாம் ஒரு VC இருக்கும். அப்போ VC/3 = B. அப்போது இந்த 3 எந்த பக்கம் வந்ததுன்னா அப்போது VC = 3B. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன் பை Dயில் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது AB/PC = 3VC³ அப்போ AB/PC இது VCயோட வேல்யூ என்னது 3B. அப்போ 3B எத்தனை சப்ஸ்டியூட் பண்ணால் கியூப் ஆகிடும். அப்போ 3 இது மொத்தத்தையும் நம்ம கியூப் பண்ணும்போது 27B³ = AB/PC. அப்போ PC அப்போ இந்த PC நம்ம இந்த பக்கமும் இது இந்த பக்கம் எடுத்தோம்னா PC = AB/27B³. இந்த B3க்கு ஒரு B எக்ஸ்ட்ரா B². அப்போ PC = A/27B². ஈக்குவேஷன் 2. அதுக்கப்புறமா PCயும் VCயும் எடுத்துன்னு போய் TC நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவேஷன் 2 in C. அப்போது இதான் அதோட ஈக்குவேஷன். 3VC = B + RTC/PC. 3 × VCயோட வேல்யூ VCயோட வேல்யூ என்னது 3B. அந்த 3B எத்தனை வந்து போட்டுட்டணும். மைனஸ் இந்த B இந்த பக்கம் வந்துடும். = RTC/PCயோட வேல்யூ என்னது A/27BC. அந்த 27BC எத்தணும்னு நம்ம இங்கே போட்டுடணும். 9BC - B = RTC 27B²/A. அப்போ 8B = RTC 27B²/A. அப்போ TCயை நம்ம இந்த பக்கம் வச்சுட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் வச்சுருந்தா A மேலே போய்டும், மீதி இருக்கிறது எல்லாமே கீழே வரும். Bக்கு B ஒரு B கேன்சல் ஆனால் B. அப்போ TC = 8A/R27B. இல்லைன்னா TC = 8A/27RBயும் எழுதலாம். அப்போ PCயோட வேல்யூ A/27B², VCயோட வேல்யூ 3B, TCயோட வேல்யூ 8A/R27B. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு ஏதாவது புரியலைன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.